தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு டேரட் கார்டு சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். முதல்ல மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், மனசுக்கு பிடித்த நபரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பாஸ்ட்டில் என்ன மாதிரியான நல்ல நினைவுகள், கோல்டன் மெமரிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறதுனால இந்த வாரம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மன ரீதியாக. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, அதாவது இமோஷ்னலி வேறு விஷயங்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுலேருந்து டைவெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குயிக்காக நடக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஸோ உடனே நம்ம அந்த இமோஷனல் ட்ராமாலேருந்து டைவெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்க வேணாம். ஸோ அது அந்த ஃப்ளோவில் போகிறது நல்லதாக இருக்கும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77799. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும் அண்ட் சில லக்கியான விஷயங்கள் நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க மனசில் கம்ப்ளீட்டாக ஒரு அன்பும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒரு இரக்க குணம் இதெல்லாம் நிரம்பி வழியிறத மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதற்கு முருகருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு துணையோட சந்தோஷமாக லைஃப் லாங் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் முருகர் ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்க. மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, வரக்கூடிய உணர்வுகள் சார்ந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கணும். எதை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும், மனசில் சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12341919. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு லட்சியத்துக்கான விஷயங்கள் அவங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதற்கான ஒரு கரெக்டான ஈடுபாடு அவங்களுக்கு இருக்கும் அண்ட் அதற்கான ரிவார்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். அது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு அமையும். ஸோ அதனால் எப்போவுமே முருகர் அவங்களோட கூட இருக்கிறாங்கன்னு நினச்சி முருகரை டெய்லி அவங்க வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, அதாவது அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கான சில ரிஸ்கியான விஷயங்கள் கூட மேற்கொள்ளலாம். அந்த ஆக்ஷன்ஸ் கூட மேற்கொள்ளலாம். புதிய விதமான ஆக்ஷன்ஸும் மேற்கொள்ளலாம். ஸோ புதிய விஷயங்களை உருவாக்குறது, ஸோ அந்த காரியத்தை மேற்கொள்கிறது, இது மாதிரியெல்லாம் அவங்க செய்யலாம். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் சொல்லிட்டு அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். ஆரம்பர பொறுமையாக உட்கார்ந்து அதுக்கப்புறம் அதுக்கான ரிஸ்க் கூட எடுக்கலாமே தவிர்த்து ஸோ அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ
ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் சாண்டல் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 18187777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படும். பாசிட்டிவாக இருப்பாங்க அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவிலான ஒரு ஞானம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து முருகர் பேரை சொல்லி விபூதி டெய்லியும் வந்து வச்சுக்கணும். முடிஞ்சால் விபூதியை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் முருகர்கிட்ட வச்சு ஏதாவது வேண்டுதல் வச்சு கூட குடிக்கலாம். ஸோ இது டெய்லியும் வந்து பண்ணணும். விபூதி அட்லீஸ்ட் நெத்திலையாவது வச்சுட்டு போகணும். ஸோ இது செய்யும் போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய இல்லை உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து முருகர் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அகற்றி விடுவார் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளேயாவது அது மந்திரம் மூடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் வரக்கூடிய இந்த மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் முருகர் வராமல் தடுத்துப்பார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மிதுன ராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, உணர்வு பூர்வமான விஷயங்களில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இமோஷனல் ரீதியான விஷயங்களில் அண்ட் தனக்கு பிடிச்ச நபர்கள் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா அதாவது இந்த கேளிக்கைகள், ஸோ மற்ற விஷயங்களில் ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபட வேணாம் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888866. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அது ரிஃப்ளெக்ட் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் போயிட்டு கடலில் வந்து நீராடுறது ரொம்ப நல்லது. அது முடியலனா கூட பக்கத்தில் இருக்க நீர்நிலைகள், இயற்கையான நீர்நிலைகள், கடலில் போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினச்சி அவங்க குளித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்கள சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி, உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி இது எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ இந்த வாரம் இதை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது வெளியூர் பயணங்கள் அதை மேற்கொள்ளலாம். இல்லை ஏதாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக மாற்றலாம். மன ரீதியான மாற்றங்களை கூட முன்னெடுக்கிறதுக்கான சில காரியங்கள் மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்வேன்னா, இந்த வாரம் எந்த ஒரு புதிய பொருட்கள் வாங்குறது, புதிய வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட், புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபடாமல் இருந்தால் நல்லதா. இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் பிங்க் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2020 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கிட்டேருந்து, அதாவது கடவுள்கிட்டேருந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி அந்த ஃபீல் அவங்களுக்கு உருவாகும். ஸோ மற்ற விஷயங்கள், மற்ற காரியங்கள் வந்து சாத்தியப்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் 27 நட்சத்திர முருகரை அவங்க தொடர்ந்து வழிபடணும். ஸோ அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை வேணும், இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து இன்னும் மேல் இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திர முருகரை வந்து நேரடியாக போய் தரிசனம் பண்ணியோ இல்லை வீட்டில் இருந்தபடியே வந்து வழிபாடு செஞ்சோ இந்த முருகரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஒரு வாய்ப்புகள், வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ்.
கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, புதிய உறவுகளை அமைச்சுக்கிறது, புதிய நண்பர்களை அமைச்சுக்கிறது, இல்லை இவங்களுடைய மனசை வந்து புதுப்பிக்கக்கூடிய வகையில் தனக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து செய்கிறது. இந்த மாதிரி அவங்க மனசை சந்தோஷப்படுற மாதிரி அமைச்சுக்கலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்யக்கூடாதுன்னா, பண ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். யாராவது ஏதாவது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கருணையோடு இருக்கிறதுனால கூட சில தீயது கூட நடக்கலாம். அதனால் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 22 66 66. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் மற்ற நபர்களோட உறவுகளோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் கரெக்டாக இருப்பாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எந்த காரியத்தில் இவங்க வந்து இப்போது செஞ்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து கூட செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனை வருது, பிளாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ முன் வச்ச கால பின் வைக்கவே கூடாது. இந்த வாரம் வந்து அதற்கான ஏதாவது ஒரு சூழல் உருவாச்சுன்னா கூட தொடர்ந்து அவங்க அந்த காரியத்தை நோக்கி பயணம் பண்ணணும். அண்ட் வந்து தைரியமாக இருக்கணும். அண்ட் எது வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் மேம்? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி என்ன செய்யணும் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபரோட உறவுகளோட இல்லை மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயத்த ரொம்ப அதீதமாக லவ் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, லைக் எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீஷன் வேணும்னு சொல்லிட்டு இந்த வாரமே உடனே எனக்கு எல்லாமே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333 17 17. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க எந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களோ எது மேலே விருப்பப்படுறாங்களோ அது வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு யூனிவர்ஸ்கிட்டேருந்து கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும். லிமிட்டை தாண்டி அதை ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த வாரமே உடனே அதை வந்து செஞ்சு முடிச்சிடும் சொல்லிட்டு லிமிட்டை தாண்டி கூட இவங்களுக்கு லைக் உடல் உழைப்பு கூட போடக்கூடாது. ஸோ எதுவுமே லிமிட் தாண்டி போகக்கூடாது. எல்லாமே ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல விதமாக அமையும். இல்லைன்னா நல்லது கூட ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லிமிட்டோடு இருக்கணும். தேவையில்லாத பயத்தெல்லாம் விட்டுறணும். அந்த பயம் கூட இவங்களை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்டு. விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, சில விஷயங்கள் இழந்திருக்கலாம், சில இழப்புகள் நடந்திருக்கலாம், இல்லை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கெலாம் என்ன ரீசன், அது இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற வழியை மட்டுமே அவங்க பார்க்கணுமே தவிர அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து எந்த ஒரு புதிய கமிட்மெண்ட்டு இல்லை வந்து புதிய விஷயங்கள் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னா அது இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 23 23. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து. அண்ட் இவங்க வந்து ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க கண்ணுக்கு எதிரில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ப வேண்டாம். நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே லிமிட்டை தாண்டி போக வேண்டாம். ஸோ பார்க்க பளிச்சுன்னு இருக்கிற எல்லாத்தையுமேலும் ஈடுபாடு வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படி இருந்தால் தான் இவங்க வந்து அதாவது நல்ல பளிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லவங்க, ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்கன்னா அவங்க கெட்டவங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு
கன்ஃபர்மேஷனுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவ்குள்ளே மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஷைன் பண்ணுறது எல்லாத்து மேலேயும் ஆர்வம் வைக்க வேண்டாம். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல குவாலிட்டிஸும் அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, வேலை ரீதியான விஷயங்களுக்கு பிரயாணம் செய்கிறது, ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, குறித்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். என்ன பண்ண வேண்டாம் மேம்? ரொம்ப ஹார்ஷாக ரூடாக பேச வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க வந்து இவங்க சைடு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரையும் வந்து ப்ளேம் பண்ணிடக்கூடாது வார்த்தையால். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 11 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுடைய காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சாதகமான ஒரு சூழலுக்கு வரும் அண்ட் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்ருக்காங்க, நல்ல காரியத்துக்காக சில விஷயங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னும் போது, ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற போது, ஸோ அதுக்கு இடையூறுகளாக எது வந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு அந்த நல்ல காரியத்து மேலே ஆர்வம் செலுத்தணும், ஈடுபாடு வந்து வைக்கணும். அதுக்கு இவங்க மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நல்லவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த காரியங்களை வந்து சக்ஸஸ் பண்ணணும். அப்படி இவங்க முன்னோக்கி போனாங்கன்னா கண்டிப்பாக முருகரும் இவங்க கூட இருந்து அந்த காரியத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தி தருவார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தனிமையை வந்து கடைபிடிக்கணும். அந்த தனிமையில் வாழ்க்கைக்கான விஷயங்கள் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றத தேடணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்கன்னா அதற்கு கொஞ்சம் தனிமை தேவை. அப்போ தனிமையாக உட்காந்து யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். என்ன பண்ண வேண்டாம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுலையோ போய் விழக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் அந்த ஃப்ளோவில் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா நல்லது. இல்லை நாம் போய் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கும் போது வேறு பிரச்சனைகள் வரதும் வாய்ப்பில்லை. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3333 1616. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து ஏற்படும். ஆன்மீக ரீதியான சில விழிப்புணர்வு வந்து ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, டெய்லியும் வந்து காலையில் எழுந்து, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து இவங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஓம்ன்ற அந்த மந்திர வார்த்தையை 6 முறை வந்து பொறுமையாக தன்னுடைய அடி வயிற்றுலேருந்து ஃபீல் பண்ணி அவங்க வந்து அதை உச்சரிக்கணும். 6 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகரை வழிபட்டுட்டு அடுத்த கட்ட வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க முடிஞ்சால் டெய்லியும் கூட செய்யலாம், இல்லை இந்த வாரம் முழுக்கவாவது செய்யலாம். அப்படி செய்யும் போது இவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூ பிகினிங் நடக்கிறத, ஒரு வெளிச்சப்பாதையை நோக்கி இவங்க போகிறத அவங்களால பார்க்க முடியும். மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்டு. கும்பம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப துடிப்போடு இருக்கணும், செய்யக்கூடிய காரியங்களில் தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி தனியான பயணங்கள் மேற்கொள்கிறதா இருந்தாலும் தைரியமாக மேற்கொள்ளணும். ஸோ தனிப்பட்ட விதத்தில் அவங்களுடைய காரியங்களை மேற்கொள்ளணும். என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, அதாவது பலனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது, நான் ஒன்று செஞ்சுருக்கேன் அது எனக்கு எப்போ கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இல்லாமல் அடுத்த கட்ட வேலைகளை மூவ் பண்ணணும். எதுக்காகவும் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 999944. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் வந்து கிடைக்கும் யூனிவர்ஸ் கிட்டேருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இவங்கள வேற எந்த நெகட்டிவிட்டியும் பாதிக்காத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க மனசில் யார் மேலேயாவது ரொம்ப விருப்பம் இருக்குது, அவங்களோட சேர முடியல, இல்லை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, இல்லை ஒரு சில பேர்கிட்ட வெறுப்புகள் இருக்குது, அவங்கள நம்மளால் எதுவும் பண்ண முடியல, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால கூட அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் கூட இருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது லைக் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கவும், இதனால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா உடல் ரீதியாக ஒரு பலம் கிடைக்கிறதுக்கும் இவங்க வந்து திருத்தணி முருகரை வழிபடணும். நேரடியாக தரிசனம் பண்ணியோ இல்லை வீட்டில் இருந்தபடியோ இந்த வாரம் வந்து திருத்தணி முருகரை அதிகப்படியாக வழிபடணும். கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும், யாராவது பாதிப்புகள் உருவாக்கியிருந்தாலும், ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கடந்து வர்றதுக்கான ஒரு யோசனைகளை மட்டும் யோசிக்கணுமே தவிர காயம்பட்டதை பற்றி யோசிக்கக்கூடாது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, அதுதான் ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி யோசிக்கக்கூடாதுன்னும், இவங்க அதை யோசிக்கிறதுனால ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க, ரொம்ப தனிமைப்படுத்திப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் சாண்டல் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44441515. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு தெய்வம் சார்ந்த ஒரு குறுக்கீடு ஏற்படும். ஸோ தெய்வீகம் சார்ந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோட லைஃப்பில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுலேருந்து எப்படி வெளியேறது தெரியல, ஸோ மற்ற காரியங்கள்லையும் சில தடைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி முறியெடுக்கிறது தெரியல அப்படின்னு நினச்சி இவங்க வருத்தப்படுறாங்கன்னா, ஸோ முருகர் வந்து அதாவது சிக்கல் சிங்காரவேலராக இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறிவார். ஸோ சிக்கல் சிங்காரவேலர் முருகரை இவங்க இது சம்மந்தமாக இந்த வாரம் தரிசனம் பண்ணியோ இல்லை வந்து வீட்டில் இருந்தோ வழிபடலாம். அதே மாதிரி அவருடைய வழியிலையும் இவங்க நடக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.